ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, சில சமயம் வெளியில் ஒரு நல்ல காரியத்திற்காக போகும் பொழுது ஏதாவது ஒரு தடங்களோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ வந்து நீ போகும் காரியத்தை பாதியிலேயே தடுத்து நிறுத்தி விடுகிறது என்று கஷ்டப்படுகிறாய். அது சில கிரகணங்களானது உன் வாழ்க்கையில் இப்பொழுது நேரம் சரியில்லை பாத்தியா, அதனால் சில விஷயங்களானது அது போல நடக்கிறது. ஆனால் இந்த விஷயங்கள் அனைத்தையும் தடுக்கலாம் தெரியுமா? எப்படி என்றால், நான் அதற்கான ஒரு வழியை சொல்கிறேன். நன்றாக அதை எடுத்து செய்து கொள். வெளியில் செல்லும் பொழுது என்னுடைய பாதத்தில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வைத்துவிட்டு அதை உன்னுடைய பையில் வைத்து கொண்டு போ. என்னுடைய காலில் எலுமிச்சம்பழத்தை வைத்ததை நீ வெளியில் செல்லும் பொழுது உன் பையில் வைத்து கொண்டு செல். திரும்ப வரும் பொழுது உன் வீட்டு வாசலிலேயே அதை தூக்கி எறிந்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிடு. இப்படி நீ செய்தாய் என்றால் நீ போகும் காரியமானது நிச்சயமாகவே தடை ஏற்படாது. இது எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான். நீ ஒரு வேலைக்காக போகிறாய் என்றாலும் சரிதான், ஒரு யாரிடமாவது பணம் வாங்க போகிறாய் என்றாலும் சரிதான், எல்லா நல்ல காரியங்களுக்கும் சரிதான். இதை நீ தாராளமாகவே செய்து பார். உன் வாழ்வில் எப்படியெல்லாம் தடைகள் உடைகிறது என்று கண்குளிர பார்ப்பாய். வாழ்வில் நீ முக்கியமான சில விஷயங்களை செய்யும் பொழுது தடங்கள் ஏற்படும். ஆனால் அதையெல்லாம் நினைத்து இந்த காரியம் செய்யக்கூடாது என்று தெய்வம் சொல்கிறதோ, அதனால்தான் தடைபடுகிறதோ என்று அமர்ந்திருக்காதே. செய்து பார், நிச்சயமாக நல்வழி பிறக்கும். ஏனென்றால் ஏதாவது ஒரு விஷயம் வாழ்வில் தடங்களாக இருக்கிறது என்றால் நான் சொன்னேன் என்று அர்த்தம். ஆனால் நீ செய்து கொள்ளும் அனைத்து விஷயங்களுமே தடைகளாகவே தானே இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உன்னிடம் தானே பிரச்சனை உள்ளது. புரிந்து கொள். நான் சொல்வதை செய்து பார். உன் வாழ்வில் பிரச்சனைகள் என்பது இருக்காது, தடைகள் என்பதும் இருக்காது. சிலர் நம்மை பார்த்து கண் வைப்பார்கள், ஆனால் அதை சிலர் நம்ப மாட்டார்கள். ஆனால் உண்மையிலேயே கண் திருஷ்டி என்பது உண்மை. அது உண்மை. அதை யார் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி. சிலர் நம்புவார்கள், சிலர் நம்ப மாட்டார்கள். அதை பற்றியெல்லாம் எனக்கு பிரச்சனை அல்ல. என்னை பொறுத்தவரை கண் திருஷ்டி என்பது உண்மை. வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? யாருக்கும் எதையும் தெரியாமல் செய்ய என்று. சிலருக்கு இப்படித்தான் ஏதாவது ஒரு தடங்கள் வரும். வாழ்வில் எந்த ஒரு விஷயங்களையும் செய்ய முடியாமல் போகும். அதற்காகத்தான். புரிகிறதா? இன்று புரிகிறதா உன் வாழ்வில் எதற்காக இவ்வளவு தடங்கள் வருகிறது என்று? கண் திருஷ்டி. அதற்கான வழியையும் நான் சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் அதை உபயோகத்திற்கு கொண்டு வருவதும் இல்லை கொண்டு வராமல் நீ இப்படியே இருப்பதும் உன் கையிலேயே உள்ளது. வழி மட்டும்தான் காட்ட முடியுமே தவிர அதில் நடப்பதும் நடக்காமல் அப்படியே இருப்பதும் உன் கையில் தான் உள்ளது. சில சமயம் வாய்ப்புகளை தருவேன், ஆனால் அதை உபயோகம் செய்து கொள்ளாமல் என்னிடம் திரும்ப வந்து கேட்பாய், எனக்கு ஏன் வாய்ப்பை தரவில்லை என்று. அப்பொழுது நான் என்ன பதில் சொல்ல முடியும்? தந்த வாய்ப்பை தவறவிட்ட உனக்கு இனி எப்படி நான் வாய்ப்பை தர முடியும்? அது போலத்தான் இதுவும். நீ இப்பொழுது நான் சொல்லும் இந்த விஷயத்தை உபயோகம் படுத்தி பார்த்தால் உன் வாழ்வில் நிச்சயமாகவே நீயே மிரண்டு விடுவாய். அவ்வளவு உன் வாழ்வுக்கு தேவையான ஒரு பரிகாரம். நீ தைரியமாக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திற்கும் பயந்து பயந்து வாழ்வில் எதையும் சாதிக்கப் போவது இல்லை. நிதானமாக இரு. நிச்சயமாக வாழ்வில் பல மாற்றத்தை காண்பாய். இந்த சாயாகிய நான் உன் வாழ்வில் பல விஷயங்களை நடத்துவேன். நிச்சயமாகவே நடத்துவேன். நம்பிக்கையோடு இரு. எந்நாளும் உனக்காக நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.